கடந்த நூற்றாண்டில் அடியோடு அழிந்து போன 10 விலங்குகள். ஒரு காலத்தில் பூமியில் வாழ்ந்த, பறந்த, நீந்திய இந்த விலங்குகள் இப்பொழுது புகைப்படங்களாக மட்டுமே வாழ்கின்றன. கடந்த நூற்றாண்டில் முழுமையாக அழிந்து போன 10 விலங்குகளையும் அவை எதற்காக அழிந்தன என்பதையும் நாம் இன்று தெரிந்து கொள்வோம். 1. பைஜி டால்ஃபின். யாங்சி நதியின் தேவதையாக கருதப்பட்ட பைஜி டால்ஃபின் அழகான நதி டால்ஃபின் ஆகும். அணைகள் கட்டுமானம், தேங்கி கிடக்கும் கழிவுகள், படகு போக்குவரத்து வளர்ச்சி ஆகியவற்றின் காரணமாக 2006இல் இந்த இனம் முற்றிலுமாக அழிந்துவிட்டது. நதிகளின் சுத்தத்தன்மை சீர்கட்டதின் அடையாள சின்னமாக பைஜியின் சோக அழிவு பார்க்கப்படுகிறது. 2. மேற்கத்திய கருப்பு காண்டாமிருகம். மத்திய மேற்கு ஆப்பிரிக்காவின் புல்வெளிகளில் வாழ்ந்து வந்த கருப்பு காண்டாமிருகம் கொம்புக்காக வேட்டையாடப்பட்டதால் அழிந்து போனது. பாதுகாப்பு முயற்சிகள் எடுக்கப்பட்டும் 2006இல் கடைசியாக கண்டதாக பதிவு செய்யப்பட்ட இந்த கருப்பு காண்டாமிருகம் 2011இல் முற்றிலுமாக அழிந்ததாக அறிவிக்கப்பட்டது. 3. பிண்டா ஐலண்ட் டோர்டஸ். கலபகோஸ் தீவுகளுக்கே சொந்தமான பிண்டா தீவின் ராட்சத ஆமையான இது உணவுக்காக வேட்டையாடப்பட்டு பெருமளவில் அழிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த தீவில் இறக்குமதி செய்யப்பட்ட ஆடுகளின் மேய்ச்சலால் ராட்சத ஆமைக்கான உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. எஞ்சி நின்ற ஒரே ஆமை லோன்சம் ஜார்ஜ் என்று பெயரிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. 2012இல் வயது மூப்பு காரணமாக லோன்சம் ஜார்ஜும் இறந்து போனது. ஜார்ஜின் மரணத்தோடு இவ்வுலகில் இந்த இனத்தின் அடையாளமும் முழுமையாக அழிந்து போனது. 4. தைலசீன். வயிற்றில் பையுடைய பாலூட்டி இனமான டாஸ்மேனியா நாட்டை சேர்ந்த தைலசீன் டாஸ்மேனிய புலி என்றும் டாஸ்மேனிய ஓநாய் என்றும் அழைக்கப்படுகிறது. மாட்டுப் பண்ணைகளுக்கு ஆபத்தை விளைவிப்பதாக தவறாக எண்ணிய ஐரோப்பியர்கள் தைலசீனை வேட்டையாடினர். பாதுகாப்பில் இருந்த உலகின் கடைசி தைலசீன் 1936இல் இறந்து போனது. கட்டிற்கு அடங்காத மனித தலையீட்டிற்காக கொடுக்கப்பட்ட விலை ஒரு இனத்தின் அழிவு. 5. தங்கத்தேரை. கோஸ்டாரிக்காவின் வெப்பமண்டல மேகக்காடுகளில் வாழ்ந்த தங்கத்தேரை அதன் மின்னும் ஆரஞ்சு நிறத்தால் பிரபலமானது. காலநிலை மாற்றம், நோய்கள் மற்றும் வாழ்விடம் அழிந்து போனதன் காரணமாக 1989ற்கு பிறகு தங்கத்தேரை காணப்படாததால் அழிந்துவிட்ட இனமாக அறிவிக்கப்பட்டது. 6. கரீபிய கடல் நாய். கரீபியன் கடலை சேர்ந்தது கரீபிய கடல் நாய். இது கரீபியன் மாங் சீல் என்று அழைக்கப்பட்டது. எண்ணெயை கண்டெடுக்கும் முயற்சியினாலும் அதீதமான மீன் பிடித்தலாலும் கரீபியன் மாங் சீல் அழிந்து போனது. 1952க்கு பிறகு காணப்படாத இந்த இனம் 2008இல் முற்றிலும் அழிந்து போன இடமாக அறிவிக்கப்பட்டது. கடல்வாழ் இன அழிவின் நினைவூட்டலாக இது விளங்குகிறது. 7. பைரினியன் ஐபெக்ஸ். பிரான்ஸ், ஸ்பெயின் எல்லையிலுள்ள பைரினீஸ் மலைகளில் வாழ்ந்த பைரினியன் ஐபெக்ஸ் ஒரு மலை ஆடு வகையாகும். வேட்டையாடப்பட்டதும் வாழ்விடம் அழிந்து போனதும் 2000இல் இவை முற்றிலுமாக அழிய காரணமாக விளங்கியது. 2003இல் குளோனிங் மூலம் பிறந்தும் சில மணி நேரத்தில் இறந்துவிட்டது. 2 முறை அழிந்த முதல் இனமாக பைரினியன் ஐபெக்ஸ் விளங்குகிறது. 8. ஸ்பிக்ஸ் மக்கவ். பிரேசிலில் இருந்த சிறிய நீலக்கிளியான இந்த ஸ்பிக்ஸ் மக்கவ் காடுகள் அழிந்ததாலும் சட்டவிரோத விலங்கு வணிகத்தாலும் 2000இல் காட்டிலிருந்து மறைந்தது. சரணாலயத்தில் சில உயிர்கள் பாதுகாக்கப்பட்டாலும் காட்டில் அழிந்த இனமாகவே இது கருதப்படுகிறது. இவற்றை மீண்டும் காட்டிற்கு கொண்டு வர முயற்சிகள் நடைபெறுகின்றன. 9. ஜாவன் புலி. இந்தோனேசியாவின் ஜாவா தீவுகளில் வாழ்ந்த ஜாவன் புலி காடுகள் அழிக்கப்பட்டதாலும் வேட்டையாடப்பட்டதாலும் 1980களில் அழிந்து போனது. சிலர் பார்த்ததாக கூறினாலும் அதிகாரபூர்வமாக இவை அழிந்ததாகவே கருதப்படுகிறது. கட்டுப்பாடற்ற வளர்ச்சி உண்டாக்கும் ஆபத்தை இது உணர்த்துகிறது. 10. டெகோபா பஃப்பிஷ். அமெரிக்காவின் மோஹாவி பாலைவனத்தில் உள்ள சூடான நீரூற்றுகளில் வாழ்ந்து வந்தன இந்த டெகோபா பஃப்பிஷ். சுற்றுலா விடுதிகளின் எண்ணிக்கை இந்த பகுதியில் அதிகமானதாலும் நீரின் தட்பவெப்பத்தில் ஏற்பட்ட மாற்றத்தாலும் டெகோபா பஃப்பிஷின் வாழ்விடம் அழிந்து போனது. 1970களின் துவக்கத்திற்கு பிறகு இந்த விலங்கு காணப்படாத காரணத்தால்
1981இல் முற்றிலும் அழிந்த இனமாக இது அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு இன அழிவும் இயற்கையின் ஒரு எச்சரிக்கை. இன்னும் பல உயிர்கள் இந்த பட்டியலில் சேருவதற்கு முன் நாம் விழிக்க வேண்டும். வனவிலங்குகளை காக்க முயற்சிகளை ஆதரிக்கவும். இந்த வீடியோவை பகிர்ந்த விழிப்புணர்வை பகிருங்கள். இயற்கை வாழட்டும், நாம் உதவுவோம், இயற்கை நமக்கு உதவும். நன்றி.